அன்றைய பாடல்கள்ல தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு அன்பு சகோதரி பூங்காவனம் அவர்கள் உங்க கைப்பற்றி நல்லா கொடுக்கலாமே. உங்க கடவுளில் இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். என்ன கூட பேசுவாங்க அழகான பொண்ணடா அது கேட்ட கண்ணடா, அழகான பொண்ணடா அது கேட்ட கண்ணடா, எங்கே பாடல்ல முதல்ல நம்ம அழக பார்த்து நாம ரசிக்கணும். நம்ம அழக பார்த்து நான் தான் அழகு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் நாங்க இந்த அழகான ஒரு பாடலை கொடுத்திருக்கோம். எங்க பழைய பாடல்ல பண்ணினை இயற்கை வைத்து பண்பனை போற்றி போற்றி, உண்மையில் தாய்மை வைத்து பெரியனே போற்றி போற்றி, உண்மையில் தாய்மை வைத்து வல்லலே போற்றி போற்றி, எங்களுக்கே தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நடுவரே போற்றி போற்றி, தோற்போம் என்று தெரிந்தோம் எங்களோடு வாதாட வந்திருக்கும் இந்த மூவருமே போற்றி போற்றி, எங்களுடைய பாட்டுக்கு மட்டுமே இசைக்க வந்திருக்கும் இசைக்கலைஞர்களே போற்றி போற்றி, எங்களுக்கே நல்ல அதிக சவுண்டையும் எக்கையும் வைக்க காத்திருக்கும் எங்க ஆடியக்காரர் அண்ணனே போற்றி போற்றி, எங்களுடைய பாடல்களை மட்டுமே ரசித்து கைப்பற்ற காத்திருக்கும் இந்த ஊர் மக்களே போற்றி போற்றி. தமிழ் தாய்க்கு தலை வணக்கம். இந்த அவையோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி எங்களுடைய அணியிலிருந்து தான் வந்து உங்களை பெருமையா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதே போன்று நான் ஒரு பாடல் மூலமாக உங்களை நான் வர்ணிக்க விரும்புகிறேன். சொல்லுமா, நேரம் நிமிந்து உட்காருங்க. எனக்கு ஒரு 4 பொண்ணு இருக்குங்க. ஒரு பொண்ணு கட்டினா 3 பொண்ணு ஃப்ரீ. அப்படியா? இத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே. இப்பதான் இப்ப 10th போற மாதிரி இருக்கிறீங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும். அது மட்டும் பிரிஞ்சிலே நல்லா நிமிந்து உட்காருங்க. 3 பொண்ணு ஃப்ரீயா வருது இல்ல? இதுக்கு மேல நான் பார்த்ததிலே உங்கள் ஒருவரைத்தான் நல்ல நடுவர் என்பே, நல்ல நடுவர் என்பே. நான் பார்த்ததிலே உங்கள் ஒருவரைத்தான் நடுவர் என்பே, நல்ல நடுவர் என்பே. நான் பார்த்ததிலே உங்கள் தீர்ப்பைத்தான் உண்மை என்பே, உண்மை என்பே. எம்மனையும் உங்கள்
காதல்னு சொன்னாங்களே, என்ன காதலுக்கு போட்டிருக்காங்க பாட்டு? என்ன கிடக்குது? வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்பிள்ள வாலிபால் ஆடலாமா, ஆடா சட்டை முடி போட்டலாமா, பஸ்ல ஏறித்தான் ஒரு சீட்டு கேட்டேனே, பஸ் சீட்டை டிரைவர் தந்து விட்டு ஒரு நின்னானே. என்ன நடுவர்களே, பஸ் சீட்டை இதை வந்து டிரைவர் சீட்டை கொடுத்துட்டாருன்னா எந்த வண்டி எந்த மரத்துல போய் மோதும் தெரியாமலே பாட்டு போட்டு இருக்காங்க. இது காதல்ல வர மோதல். மோதல் இப்படிதான் உங்க பாடல் இருக்கிறது, அப்படியா இல்லீங்களா? ஆனா நாங்க எப்படி இந்த காதலுக்கு பாட்டு கொடுத்தோம், எப்படிப்பட்ட அழகான பாடல்களா கொடுத்திருக்கோம் தெரியுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீதானா என்னை நினைத்ததோ, நீதானா என்னை அழைத்ததோ, நீதானா இந்த இதயத்திலே உலவியதோ, நீதானா. எப்படிப்பட்ட எப்படி ஒருவர் பார்த்தா அந்த பார்த்துட்டாலே அந்த காதல் கடைசி வரைக்கும் நிலைக்கணும்னு கொண்டு வந்தது அந்த காலம். ஆனா இப்ப பார்த்தா பேசினா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், இது அதில் அவசரம் அவசரமான உலகம். அப்படியே இந்த செல்ல எடுத்தாங்கன்னு அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ஒரு நிமிஷம் கூட கேட்கறது இல்ல. செல்ல தானே தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கான்ல, உங்களையும் சேர்த்து வச்சு தள்ளிட்டு போயிருக்கிறாங்க. செல்ல மட்டும் தள்ளிட்டு போயிருக்கிறாங்களாம். எங்க யூடியூப் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் பண்றாங்க, ஓபன் பண்ணா வாட்ஸ்அப் பண்றாங்க, எல்லாத்தையும் ஒரு செகண்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்ற அந்த கருத்தையே கேட்கறது இல்ல. அப்படிதான் நான் தமிழ் ஆசிரியர் நடுவர்களே, நான் போய் இந்த வள்ளலாறு எழுதிய பாடல நான் பாடல தான் பாடி காட்டுவேன். இந்த அம்மாவை நான் பாடையில பாத்திருக்கேன். ஆமா ஆமா, நேற்று ஒரு பாடையில தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லமா, நீங்க இன்னைக்கு ஒரு பாடையில தூக்கிட்டு போக போறாரு நடுவரும் சேர்த்து. நீங்க பாடும்போது பாத்திருக்கேன். அதான் பாடுமா அந்த பாட்டு. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் கலந்தே கண்ணில் கலந்தான் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு நான் பாடலை சொல்லி கொடுத்துட்டேன். நாளைக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு சாமி பாட்டு வாழ்த்து பாட்டு பாடி வாங்கடான்னு நான் சொல்லி அனுப்பினேன். சாமி பாட்டு சாமி பாட்டு கத்துட்டு வாங்கடா, வந்து எனக்கு பாடி காட்டுங்கடான்னு சொன்னேன். வந்தான் எல்லாம் வந்து சொன்னா, எல்லாரும் கத்துட்டு வந்தீங்களா? ஓகேமா, நான் ரெடிமா அப்படின்னா ஏஞ்சி பாடினா பாருங்க. ராத்திரி நேரத்து பூஜையில் ஏதோ அப்படி இருப்பானா, என்னடா இது போய் சாமி பாட்டுங்கிறீங்க அப்படின்னு கேட்டான் பாருங்க. அட போமா, அவன் பாடுறது சாமி பாட்டு இல்ல, நான் பாடுறேன் பாருங்கம்மா. இவனாச்சும் ஒரு காளியாத்தா மாரியாத்தா பொரியாத்தா செல்லாத்தா இல்ல விநாயகர் முருகரு கருப்பு சாமி ஏதாவது ஒரு பாடலை பாடுவான்னு நான் எதிர்பார்த்தேன் நடுவர்களே. அவன் போட்டான் பாருங்க பொம்பளை பிள்ளைகளை பார்த்து. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூஜைக்கேத்த பூவிது பூத்தது, யாரது பார்த்தது, மேல போட்டதாமணி சேலையாக்கி போனது, சேலை எடுத்து விடுவதே வேலையாக்கி போனது, தொத்தி ஒன்று தொத்தி போனது. என்னடா சாமி பாட்டு போடுறான்? இந்த மாதிரி பாட்டைத்தான் இந்த காலத்து பாடல்கள்னு பாடிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. இன்னொரு சாமி பாட்டை என் கிளாஸ்ல பண்ணணுமா? என்ன பாட்டு நடுவர்களே? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி இது சாமி பாட்டு, அது தெரியாத? ஆமா ஆமா, இது சாமி பாட்டு தான். இந்த மாதிரிதான் பாடுறாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு நாங்க என்ன பாட்டு கொடுத்தோம்? பாலோட்டம் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவோட்டம் தெய்வம் வழிகாட்டும் தலைவன். பாலோட்டம் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவோ
பாட்டு. இத சொல்லி கொடுக்காம என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. ஆமா, ஆமா. அப்படித்தான் என்ன ஒரு 300 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. 300 பேரா? ஆமா. பார்க்க வந்தா யாரும் பிடிக்கல நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்ப ஒருத்தர் வந்தாரு பாருங்க, என்ன காஃபி கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க பாருங்க. போய் கொடுத்தேன். காஃபியும் பாக்குறாரு என்னையும் பாக்குறாரு, காஃபியும் பாக்குறாரு என்னையும் பாக்குறாரு. 2 பேர் கருப்பா இருக்கேன்னு பாத்துருப்பாரு. அப்படியே நடுவர் காஃபி நல்லா இல்ல, பட் பொண்ணு ரொம்ப அழகா கியூட்டா அம்சமா அழகா இருக்கிறாங்களே. என் புருஷனுக்கு நான் அழகு, என் புருஷன் சொல்லி பாருங்க, நீங்க காணாம போயிடுங்க, ஊதி விட்டுருவாரு. அப்படி சொல்லி பட்டு பிடிச்சிருச்சு சொல்லிட்டாரு பாருங்க. அப்ப என்ன பாருங்க, கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பெண்ணே எண்ணத்திலே என்னை விட்டு ஓடிப்போ போக முடியுமா? முடியாது. மலராத பெண்மை மலரும் தெரியாத உண்மை பாடல் கொடுத்தோம் ஒரு திருமணத்துக்கு. இந்த பாடல் ஒழிக்காத திருமணம் நடக்குதா? ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. நல்லா கொஞ்சம் மூளை கொஞ்சம் அப்படியே காது வரணும், ஒழுகுது, தொடச்சுக்கோங்க. கூட செல்லுல இப்ப போடுறாங்க அந்த பாட்டை. அருமா சரிங்களா? அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா வந்து முதலிரவுக்கு போடுறாங்க. முதலிரவுக்கு போகும் பெண்களுக்கு நாங்க எப்படிப்பட்ட பாடல் எல்லாம் கொடுத்தோம்? கண்ணியமான பாட்டு, கண்ணியமான பாட்டு, அருமை அழகான பாட்டு. இந்த நாத்தனாரும் இந்த தோழியர்களும் சேர்ந்து வந்து என்ன சொல்லுவாங்க, இப்படி நடந்துக்கணும், புருஷன்கிட்ட அப்படி பேசணும், இப்படி எல்லாம் பணிமா இருக்கணும்னு சொல்லி சொல்லி அனுப்புனாங்க. சொல்லுமா என்ன சொன்னாங்க? தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, தோழியர் கதை சொல்லி தரவில்லையா, மயங்குகிறாள் ஒரு